இது வந்து சிங்கிள் பேஸில் ரன் ஆகிற மிஷினு. உங்களுக்கு 6 ட்ரேஸ் இருக்கும் அதில். இப்போ பாருங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக அப்படி ஓப்பன் ஆகும். அப்புறமா உங்களுக்கு மேனுவல் புக் வரும். வந்து உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கணும், எவ்வளோ டைமிங் வைக்கணுன்றது இதில் இருக்கும். பாருங்கள் இதில் உங்களுக்கு ட்ராகன் ஃப்ரூட்டு, ஜாக் ஃப்ரூட்டு, ஸ்ட்ராபெரி, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஃப்ரூட்ஸு, ட்ரை மேங்கோ, அப்புறமா உங்களுக்கு ஃபிஷ்ஷு, சிக்கனு, ஸோ வெஜிடபிள் இது எல்லாமே எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கணும், அப்புறமா எவ்வளோ நிமிஷம் வைக்கின்றது இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மிஷினோட வரும். அப்புறமா உங்களுக்கு ஸோ டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குது. இது வந்து EM606D மாடலு. இது வந்து உங்களுக்கு வேட்டேஜ் எல்லாமே இதில் இருக்குது. மிஷின் இருக்குது 7 வேட்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் மேனுவல் இதில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ட்ரே ஆல்ரெடி இதில் இப்படி ரேப் பண்ணியிருப்பாங்க. இதில் பாருங்கள் ரேப் பண்ணிட்டு இருப்பாங்க 6 ட்ரேஸ்து. அப்புறமா ப்ளக் கொடுத்துருப்பாங்க. அடிஷ்னலாக கீழே ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி ஏதோ டஸ்ட் இருந்துச்சு அதில் கரெக்டாக வர மாதிரி உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இந்த ட்ரே வந்து அடிஷ்னல் ட்ரேவாக யூஸ் பண்ணிக்க முடியும் கீழே. ஸோ இப்படி வச்சுட்டா போகிறோம். ஸோ இப்போது இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு டெமோ வீடியோ பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம இதில் வந்து உங்களுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரோஸ் பெட்டல்ஸ் வைக்கிறோம். அதுக்கப்புறமா செகண்ட் ட்ரேல வந்து கேரட், பீட்ரூட் வைக்கிறோம். 3வது ட்ரேல வந்து பீட்ரூட்டு, கேரட் மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். ஸோ 4வது ட்ரே அதே மாதிரி தான். ஸோ கடைசி ட்ரே வந்து உங்களுக்கு வெண்டைக்காவை வந்து கட் பண்ணி நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இப்போ இந்த 6 ட்ரேவும் போட்டுட்டு நம்ம ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இதில் இப்போது பீட்ரூட்டு, வெண்டைக்காய், அப்புறமா உங்களுக்கு ரோஸு, இதெல்லாம் உங்களுக்கு கேரட்டு இதெல்லாம் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம இதை போட்டு ஆன் பண்ணி மீன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஜஸ்ட் இதை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே வரும். ஸோ டைமர் வந்து நீங்கள் ஹீட்டரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைமர் இதாகும். ஸோ அப் டு 85 வரைக்கும் வச்சுக்க முடியும். நம்ம ஒரு 80 வைக்கலாம். 80 வச்சுட்டு ஸோ டைமர் வைக்கலாம். அப்போ டைமர் வந்து அப் டு ஸ்டார்டிங் 30 நிமிஷத்துலேருந்து பிடிச்சி. ஸோ நம்ம அவ்வளோ தேவைப்படாது நம்மளுக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம 1 ஹவர் வச்சுக்கலாம். ஸோ இப்போ 1 ஹவருக்கு இதை செக் பண்ணிவிட்டு இது அப்புறம் 1 ஹவரம் பாருங்களேன் பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். இது பிளிங்க் ஆகுது பாருங்கள் 1 பக்கத்தில். அந்த நம்பர் பக்கத்தில் உங்களுக்கு டெசிமல் வந்து பிளிங்க் ஆகும். அது பிளிங்க் ஆச்சுன்னா ஒர்க்கிங் அர்த்தம். அப்படியே உங்களுக்கு கம்மியானே வரும். 1 ஹவர்ன்றது அப்படியே 30 நிமிஷம், 40 நிமிஷம், 20 நிமிஷம் அப்படியே கம்மியானே வரும். மொத்தமாக கம்மியானா மொத்தமாக ஆஃப் ஆகிடும். ஸோ அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்க இப்போ நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு செக் பண்ணுறோம். பாருங்க உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணால் பொடியாகும். இப்போ வெண்டைக்காய் பாருங்கள். ஸோ வெண்டைக்காவை ஜஸ்ட் நீங்கள் இப்படி பண்ணோடனே பொடி பொடியாகும் பாருங்கள். அப்புறம் அதை தூள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்க்கலாம் பாருங்கள். இது அப்படியே சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு பவுட்ரு ஃபார்ம்லேயே பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ ஃபைன் பவுட்ராகவும் பண்ணலாம். இப்போ நம்ம ரோஸ் பெட்டில் போட்டிருந்த மேப்பே அது கூட பாருங்கள். ஜஸ்ட்டு அதுவும் உங்களுக்கு நல்லா பவுட்ரு ஃபார்மில் பண்ணலாம்.